ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. என்னடா ஒரு விபரீத முடிவா எடுக்க போறியா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரிய வரும். ஸோ நான் இப்போ கிளியரா சொல்லிர்றேன். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயத்த பத்தி நான் படிச்சிருக்கேன். ஒரு சில விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கேன். இத வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டார்ட்டிங்ல அதுக்கான வீடியோஸ் தான் நான் போட்டிருப்பேன். எப்போனா நவம்பர் 4, 2022 இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் போட்டிருப்பேன். பட் அது வந்து நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, "இந்த மாரி வந்து கோஸ்ட் கன்டென்ட்லாம் இருக்குடா. இந்த மாரி நீ ட்ரை பண்ணுனாங்க." அந்த டைம்ல வந்து நானும் வந்து ஒரு சில கோஸ்ட் ஸ்டோரீஸ்லாம் வந்து ஒரு சில இப்போ கரண்ட்டா நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு சில சேனல்ஸ்க்குலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்படி சொல்லும்போது அது வந்து அந்த சேனல்ல வந்து பப்ளிஷ் ஆகல. அத நான் வந்து அஃபென்சிவாலாம் எடுத்துக்கல. சரி ஓகே நம்ம சொன்னது நல்லா இல்ல போல. ஏன்னா அதுல வந்து ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ அதனால வந்து நான் சொல்லல. அதனால அவங்க போடலன்னு நெனச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி அதையே நம்ம சேனல்லயே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணேன். போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 1700 வியூஸ் கிட்ட போயிருச்சு. ஒரு 24 ஹவர்ஸ்லயே. இது நல்லா தானே இருக்கு. இது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த சேனல்ல வந்து வீடியோஸும் போட்டு வந்துட்டு இருந்தேன். நடுவுல வந்து நெறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து இது கிடையாது. வேற. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது, இதோட எதுக்காக அந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதோ, அத நோக்கி தான் இந்த சேனல்ல போகும் அப்படின்றது தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். நெறைய வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. நான் பிளான் பண்ணது வந்து அட்லீஸ்ட் வந்து 2023 டிசம்பருக்குள்ள வந்து போயிரும் அப்படின்னு நெனச்சேன். பட் போல. ஸோ அது என் சைடு நெறைய தப்புகள் இருக்கு. ஏன்னா நான் கரெக்ட்டா வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து கரெக்ட்டா பண்ணல. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டீங்க, எக்ஸ்ப்ளைன் பண்ண சொன்னீங்கன்னா, கரெக்ட்டா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு நல்லாவே இருக்கு. ஆனா, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா கொண்டு போகும்போது, எனக்கு அந்த எமோஷன்ஸ வந்து கரெக்ட்டா வந்து என்னால வந்து சொல்ல முடியாது. அதுக்கு ரீசன் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா, என்னோட ப்ரொஃபஷனும் அப்படிதான் இருந்துச்சு. என்னோட ப்ரொஃபஷனும் அப்படிதான் இருந்துச்சு. நான் வேல பார்த்து வந்ததும் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா, என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாமே அப்படி இருக்கும்போது, என்னால அந்த கரெக்ட்டா அந்த எமோஷன்ஸ் வந்து என்னால கொண்டு போக முடியல. சரி நம்ம இத வந்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல வந்து என்கிட்ட இன்னொரு ஒரு ஃபிட்னஸ் சேனலும் இருக்கு. அதுவும் இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான். ஸோ, அதுக்கு வந்து இதுல போற கன்டென்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா, இதுல நம்ம கரெக்ஷன் நெறைய நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து சரியாயிருச்சுன்னா, நம்ம அந்த சேனல்ல வந்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நெறைய கன்டென்ட்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இதுல பண்ண இதுலயே வந்து இருக்கிற மாரி ஆயிப்போச்சு. அந்த சேனல் வந்து அதிகமா வந்து கன்டென்ட்டே போட முடியாம ஆயிருச்சு. அந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும். ஸோ, இது போயிட்டே இருக்கும்போது நான் டார்கெட் பண்ணது என்னன்னா, சரி 2024 ஜூன்க்குள்ள வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துரணும். அப்படி வரலைன்னா, நம்ம வருதோ வரலையோ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சோமோ அந்த வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நெனச்சேன். அதுக்கு நடுவுல வந்து இன்னொரு விஷயம் பண்ணேன். இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுட்டு, இந்த முருகர் சீரியஸ்ன்னு ஒண்ணு கொண்டு போனேன். ஸோ இது ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய பேர் என்ன நெனச்சாங்கன்னா, இது வந்து இவன் வேற மாரி ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறான்ட்டு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத தான் நான் கொண்டு போணும்னு நெனச்சேன். ஏன்னா நானே ஒரு முருக பக்தர் தான். கையிலேயே பார்த்தீங்கன்னா, முருகர் மோதிரம் இருக்கும். நான் வந்து கடவுளுக்கு அகைன்ஸ்ட்டா எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஆனா, இந்த முருகர்ன்றது கரெக்ட்டா இப்ப நம்ம பார்த்து வழிபடுற முருகர் இருக்காரு பார்த்தீங்களா, இதுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்த முருகருக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா, இதான் ராமர் பத்தி நான் சொல்லியிருப்பேன். ராமருக்கு வந்து ஒரு 10 அவதாரம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவுக்கு 10 அவதாரம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்குமே வந்து நம்மகிட்ட ஸ்டோரி இருக்கு. பட் முருகருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நம்மகிட்ட கிடையாது. பர்ட்டிகுலரா ஒருத்தர பேஸ் பண்ண ஸ்டோரி தான் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கும். ஈவன் முதல்ல வந்த கோயில் கதிர்காமம்னு சொல்லுவாங்க. கதிர்காமத்தில வந்து முருகரோட சிலையே இருக்காது. அங்க வேல் மட்டும் தான் இருக்கும். அந்த வேலுக்கு வந்து பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நெறைய விஷயத்த நான் தெரிஞ்சுட்டு தான் போடணும். அப்படியே வந்து குத்து மதிப்பா வந்து இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ட் பண்ற மாரி ஆயிரும். அதுக்காக தான் நான் அது பண்ணல. ஸோ அப்புறம் தான் வந்து அந்த சேனல்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு. அந்த சேனல்ல இருக்கிற வீடியோலாம் ரிமூவ் பண்ற மாரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்ல வந்து அதுக்கப்புறம் இந்த மாரி வீடியோவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு, சரி வேற மாரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து எடுத்து வச்சிருந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, சரி நம்ம வந்து நடுவுல வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா, நெறைய பேருக்கு புரியாதுன்றதுக்காக, ஆரம்ப காலத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆரம்பிச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அந்த அனுநாகி சீரிஸ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அனுநாகி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான உண்மையான நோக்கம் என்னன்னா, நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து தமிழும் இதுவும் வந்து வேற. ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் நாகரிகம் வந்து அங்க தான் உருவாச்சு அப்படின்றது மாரி தான் இவங்க வந்து கொண்டு வரான் அப்படின்ற மாரி வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. அனுநாகிஸ் பொறுத்தவரைக்கும் பேஸா எத சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமேரியன தான் வந்து பேஸா சொல்லுவாங்க. ஆனா சுமேரியன் தான் பேஸா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. நம்ம குமரி கண்டமும் இருந்துச்சு. நான் அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்னா தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே புரியும்.
நான் எடுத்த உடனே வந்து குமரி கண்டம்னு ஒரு பெரிய ஒரு லேண்ட் மார்க்ஸ் இருந்துச்சு. அந்த லேண்ட் மார்க்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு. இங்கிருந்து தான் வந்து எல்லாமே போச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா, சயன்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, குமரி கண்டம்ன்றது ஒரு விஷயம் இல்லன்ற மாரி தான் நெறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா, நீங்க எப்படி சொல்றது? இந்த சயின்ஸ பேஸ் பண்ணி நீங்க போகும்போது கூட எக்ஸாக்ட்டா வந்து சயின்ஸ்ல எல்லாமே உண்மையா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. தமிழ்நாடு கீழ வந்து ஒரு பெரிய லேண்ட் மார்க்ஸ் இருக்க தான் செஞ்சது. இந்த டெக்டானிக் பிளேட் அப்புறம் வந்து இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்துச்சுல்ல, இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடக்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து அதுல மாறியிருக்கு. நம்ம இப்போ நெறைய மேப்ல நம்ம பார்த்திருப்போம். இந்த குமரி கண்டம்ன்றது இப்படி இருந்துச்சு. மதகாஸ்கரையும், ஆஸ்திரேலியாவும் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி நெனைச்சிருக்கோம். ஆக்சுவலா அது கிடையாது குமரி கண்டம். இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா? இமயமலைலாம் உருவாகுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்துச்சு பாருங்க. நம்ம உலகத்துல வந்து ஒரு பெரிய லேண்ட் மாஸ் இருந்துச்சு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் நடந்து தான் வந்து எல்லாமே பிரிஞ்சுச்சு. அது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பல மில்லியன் முன்னாடி நடந்த விஷயம் தான் வந்து இந்த குமரி கண்டத்திலே பேசியிருப்பாங்க. அதுதான் அந்த குமரி கண்டமா கூட இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா, அத பேஸ் பண்ணி தான் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா, நம்ம வந்து எக்ஸாக்ட்டா ஒரே விஷயத்த நூல் புடிச்ச மாரி நம்ம போனோம்னா, நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுலருந்து நெறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அது என்னது, இது என்னதுன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். அதனால தான் அத பத்தி நான் டீட்டெயிலா பேசல. ஏன்னா பேசுனேன்னா, டக்குன்னு அத பத்தி பேசும்போது ஒருத்தவங்களுக்கு புரியாதுன்றதுனால தான், இத பத்தி நான் ஆரம்பிச்சேன்னா தான் நெறைய பேருக்கு இதுலருந்து கொஞ்சமா வந்து இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரீஸ சொல்லிட்டே வந்தேன்னா, நெறைய பேருக்கு புரியும்ன்றதுக்காக தான் அந்த ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா, அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட்ல வந்து அனுநாகிஸ்னா யாரு? அவங்க என்னென்ன பண்ணாங்க? என்னென்ன நடந்துச்சு? கிரேட் ஃப்ளட்னா என்னன்றத ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கிரேட் ஃப்ளட்ட வந்து பேஸ் பண்ணி கிறிஸ்டியானிட்டில வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத வந்து கிளியரா நான் சொல்லியிருப்பேன். கிறிஸ்டியானிட்டில வந்து 2 விஷயங்கள் இருக்கு. எக்ஸோடஸ், ஜெனசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஜெனசிஸ்ன்றது முந்தைய காலத்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடுல வந்து என்னென்ன நடந்துச்சு. அது வந்து இந்த நோவாக்கு அடுத்து தான் மறந்துச்சு. ஐயோ! நோவாக்கு அடுத்து தான் வரும்னு நெனைக்கிறேன். எக்ஸோடஸ்ன்றது. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனசிஸ்ல இருக்கும். ஸோ, அதுலலாம் என்னென்ன நடந்துச்சு? அதுன்ற நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து நெறைய ஸ்டோரீஸ் கூட கனெக்ட் ஆகும். அதனால தான் ரீசென்ட்டா நான் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். முருகருக்கும், யாவேக்கும் கனெக்ஷன் இருக்குன்றது. அது கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90% வந்து எல்லா இடத்துலயுமே எவிடன்ஸ் இருக்கு. நீங்க Googleல போயிட்டு சொல்ற விஷயத்த வந்து நம்ம தேடி பார்த்தோம்னாலே தெரியும். நம்மளுக்கு ஜெனரலா தேட தெரியாது. நீங்க ChatGPTல கூட போயிட்டு, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க, அதுக்கான பதில் தான் குடுக்கும். ஆனா, அதே கேள்விய வந்து தெளிவா, கிளியரா நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அதுக்கான பதில் அது எக்ஸாக்ட்டா, அக்யூரேட்டா குடுக்கும். அதே மாரி தான் இன்டர்நெட்டுமே. நம்ம தேடுற விஷயம் வந்து எத பத்தினது நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து, அது எப்படி கேட்கணும், என்ன மாரி கேட்கணும்ன்றது தெரியாது. அதனால தான் நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரியறது கிடையாது. ஸோ, அத வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அனுநாயகி சீரிஸ நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நெறைய இடத்துல வந்து சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது Instagramல கூட எனக்கு மெசேஜா கூட பண்ணியிருந்தாங்க. நான் தேவையில்லாம வந்து இந்த நாய பத்தி நெறைய இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாய பத்தி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது செல்லப்பிராணி. அது வந்து தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத வந்து பூஸ்ட் அப் பண்றோம் அப்படின்றதுனால நான் அத பத்தி பேசுறேன் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா நாய பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய பாலிடிக்ஸ் நாய சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரீசென்ட் டேஸா வந்து என்ன Instagramல ஃபாலோ பண்றவங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன மாசம் மே மாசம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். ஸ்டோரியில வச்சிருந்திருப்பேன். இதுக்கப்புறம் நாய்க்கடி நியூஸ் தான் அதிகமா வரும் பாருங்கன்னு. அதுக்கேத்த மாரி தான் கன்டினியூஸா வந்துட்டே இருக்கு இன்ன வரைக்குமே. ஆனா, அந்த அப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்றது நெறைய பேருக்கு தெரியாது. அத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க போர் அடிக்கும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு குளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா, இதுல வந்து நெறைய பாலிடிக்ஸ் பத்தின விஷயங்கள் தான் இருக்கு. நீங்க வந்து எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும், எப்படிப்பட்ட நியூஸ் சேனல்ஸ்லாம் நம்பணும், எப்படிப்பட்ட நியூஸ்லாம் நீங்க நம்பணும். ஒரு நியூஸ் வருதுன்னா, அந்த நியூஸ் பின்னாடி வந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த நியூஸ எப்படி டீபங்க் பண்றது, டீகோட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், உங்களோட அடுத்தடுத்த மூவ் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஒருத்தன் நியூஸ்ல சொல்லிட்டான்ப்பா, இவன் சொல்லிட்டான் நல்லது தான் கரெக்ட்டா தான் சொல்றான் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா உங்கள நியூஸ் சேனல்ஸ் வந்து டைவர்ட் பண்றாங்க. இத சொல்றதுனால வந்து எனக்கே நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் வந்து இலைமறை காய்மறையா தான் சொல்லப் போறேன். ஏன்னா ஃபுல்லா நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன், என்ன போட்டு சாத்திருவானுங்க. இது மாரி நடந்திருக்கு. ஸோ அதனால அத பத்தி நான் டீட்டெயிலா பேசப் போறதில்ல. பட் உங்களுக்கு புரியிற மாரி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நாய் கடிச்சிருச்சு. ஒரு குழந்தைய வந்து சென்னையில நுங்கம்பாக்கத்துல நாய் கடிச்சிருச்சு. அந்த நாய வந்து கொண்டு போய் மதுரைக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த மதுரைக்கு கொண்டு போறாங்கன்றத ஒரு நியூஸா போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நாய் கடிக்குதுன்ற நியூஸா போட்டோனயே, இவன எப்படி அந்த பார்க்குக்கு கொண்டு போனான் அப்படின்ற மாரி நெறைய பேர் வன்மத்த வந்து கொட்டிக்கிட்டே கடந்தாங்க. ஸோ இப்படி வன்மத்த கொட்டுறேன்ற பேர்ல வந்து இவங்க வந்து அந்த நியூஸ்க்கு வந்து ஆக்கிபை ஆயிட்டாங்க. அந்த நியூஸ் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, இவங்கள வந்து ஸ்டாக்னன்ட்டா அந்த இடத்துல இருக்க வச்சுருச்சு. ஸோ நெறைய பேர் பார்க்குறவங்க வந்து திட்டுறது, சண்டை போடுறதுன்னு அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ நியூஸ் சேனல் நல்லா தெரிஞ்சுச்சு. ஸோ ஓகே. இத வந்து நல்ல ஒரு ரீச் ஆகுது. இத வச்சு நம்ம அறுவடை பண்ணணும். இத வச்சு நம்ம மில்க் பண்ணணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாய் மதுரைக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலா நாய் மதுரைக்கே போகல. அவங்க கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்துல அவங்க சொந்த தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த தோட்டத்துக்கு தான் நாய கொண்டு போயிருக்காங்க.
ஸோ அதோட விட்டாங்களா? அதோட விடல. இந்த மதுரைக்கு கொண்டு போறோம் பொண்ணு, மதுரைக்காரங்கலாம் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி வந்து சென்னையிலேருந்து கொண்டு வராங்க. சென்னையிலேருந்து எதுக்கு கொண்டு வராங்க? அங்கேயே வச்சுக்க சொல்லு. எதுக்கு சென்னையிலேருந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு 2 ஊருக்கும் ஒரு பிரிவினை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளேயே வந்து ஒரு விஷயத்த வந்து பாலிடிக்ஸ வந்து கொண்டு போனாங்க. நம்ப ஆளுங்க அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்களுக்கு ஏத்த மாரியே வந்து நம்ப ஆளுங்க அத பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சிவகங்கை போயிருச்சு. ஸோ அங்க போய் சும்மா விட்டாங்களா? அங்கேயும் விடல. அங்கேயும் போய் நாய வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஓனர போய் பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்கள நாய் கடிச்சிருச்சு. ஓகே. அது நாயினால பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேல? அதுக்கான சொல்யூஷன் என்ன? அத பத்தி யாருமே பேசல. அந்த நாய் எங்க போச்சு? என்ன பண்ணுது? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இந்த மாரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நெறைய பேர் பண்ணிட்டாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அது நானே வந்து நீங்க அந்த ஜிசிசி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் போயிருந்தீங்கன்னா, நானே நெறைய இடத்துல அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, என்னோட கமெண்ட் நெறைய இடத்துல இருக்கும். அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் டீட்டெயிலா வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ கூட உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல எங்கெங்கலாம் நான் அந்த கமெண்ட் போட்டுருக்கனோ, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் போடுறேன். நான் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட்டா தான் கேட்டிருப்பேன். அதுக்கேத்த மாரியே கார்ப்பரேஷன் வந்து இதெல்லாம் மாத்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு நாய் வந்து ஒருத்தங்கள கடிக்குதுன்னா, அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா போற நாய் ஒருத்தன கடிக்காது. நம்ம கழுத்து கடிப்போம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா? அது வந்து ஜெனரல் ஹியூமன்ஸ்க்கும் நாய்க்கும் உண்டான விஷயம். அத தனியா விட்டுருவோம். இதுக்கு நடுவுல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம வந்து நாய்க்கு வந்து வேக்சினேஷன் சொல்லி ஒண்ணு கொண்டு போய் போடுறாங்க. நம்ம பிரைவேட்ல கொண்டு போய் போடுறோம். கவர்மெண்ட்ல கொண்டு போய் போடுறோம். இதுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு. அது என்ன ஏதுன்றத நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். கொரோனா ஊசி போட்டாங்க. போடலின்னா உன்ன வீட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே விட மாட்டேன். வீட்லயே இருடா அப்படின்னு சொல்லி நெறைய கம்பெனில பிரச்சனை பண்ணாங்க. அப்படி கொரோனா ஊசி போடலையா, நீ வேலைக்கே வராத. ரிசைன் பண்ணிட்டு போயிருன்ற மாரி நெறைய கம்பெனில வந்து டார்ச்சர் பண்ணாங்க. பிரச்சனை பண்ணாங்க. நாட்ட விட்டே வெளியில போக முடியாதுன்ற அளவுக்கு நெறைய இடத்துல வந்து பிரச்சனை குடுத்து, அந்த ஊசிய வந்து வலுக்கட்டாயமா எல்லாரையுமே போட வச்சாங்க. எல்லாருமே போட்டோம். அதுக்கப்புறம் நெறைய இன்சிடென்ட்லாம் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. ரீசென்ட்டா வந்து ஒரு நியூஸ் கூட பார்வ வச்சு, இந்த மாரி கொரோனா ஊசி போடுறதுனால இந்த மாரி வந்து பிரச்சனை வந்து ஹார்ட் பிரச்சனை வருது, பிரெயின்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூ கூட வந்திருக்கு அப்படின்ற மாரி நெறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. இப்ப கடைசியா வந்து அந்த மெடிசின மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிய வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க இதனால பிரச்சனை இருக்குன்ட்டு. அந்த மெடிசின் எங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா, வெளிநாட்டுல மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாக்குள்ள வரல. இந்தியால தான் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா கண்ட்ரிக்குமே போச்சு. ஸோ புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு வேக்சினேஷன வந்து நம்ம போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் இந்த மாரி பிரச்சனை வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், கவர்ன்மெண்ட் இல்ல அந்த மெடிசின் கம்பெனியே ஒத்துக்குச்சு. இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் வேலிடேட் பண்றது யாருன்னா, ஐசிஎம்ஆர்ன்னு ஒரு பெரிய போர்டு இருக்கு இந்தியால. இவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். வேலிடேட் பண்ணணும். இவங்களே வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுங்களா? இதே தான் வந்து இந்த ரேபீஸ் வேக்சினேஷனோ, நாய்க்கு போடுற வேக்சினேஷனோ, ஒரு நாய் நல்லா தான் இருக்கும். அது கொண்டு போய் ரேபீஸ் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் 4 பேர போய் கடிக்குது. இது நெறைய இடத்துல பிரச்சனையும் ஆயிருக்கு. நெறைய இடத்துல பேசவும் செஞ்சிருக்காங்க. மேபி அது ஒரு நாயா இருக்க போய் இன்ன வரைக்கும் அது வெளியில பெருசா தெரியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாய கண்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு அருவருப்பு இருக்கும். மனுஷனா பொறந்தவங்களுக்கு. ஸோ அத வந்து அறுவடை பண்றதுக்காக தான் வந்து டைவர்ட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஜஸ்ட் நீங்களே போய் கொஞ்சம் Googleல போய் தேடி பாருங்க. ஒரு நாய் வந்து எப்படி அக்ரெசிவ் ஆகுது? எதனால அக்ரெஷன் ஆகுது? அப்படின்ற மாரி தேடி பாருங்க. ஏன்னா நாய பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது அக்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு உயிரினமே கிடையாது. நெறைய பேர் நெனைச்சிட்டு இருப்பீங்க, நாய்னா கடிக்க தானே செய்யும். அது கிடையாது. நாய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதத்தில ஹேண்டில் பண்ணோம்னா, அது யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இப்போ நீங்களே ஒரு புது ஏரியா போறீங்க. அங்க ஒரு நாய் உங்கள பார்த்து குலைக்குதுன்னா, ஒரு சில டாக்டிக்ஸ்லாம் இருக்கு. அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அந்த நாய் உங்கள எதுவுமே பண்ணாது. கம்முன்னு போயிடும். ஃபர்ஸ்ட்டு நாய நம்ம நாயோட கண்ண பார்க்கவே கூடாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதே மாரி தான் நாய்க்கு வந்து வர டிசீஸா இருக்கட்டும், அதே மாரி வந்து அதுக்கு போற வேக்சினேஷனா இருக்கட்டும், இத பத்தின ஒரு பெரிய பாலிடிக்ஸே வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அத நம்ம டீட்டெயிலா பேசணும்னா, நான் அடுத்தது வீடியோ போட முடியாது. அதனால நீங்களே போய் தேடி பாருங்க. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த தேடணும்னா, எப்படி தேடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். அத வச்சு நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி தான் டிடிஎஃப் வாசன புடிச்சு வந்து அடிச்சுட்டு கிடந்தாங்க. ஏன் டிடிஎஃப் வாசன் மாரி தான் தப்பு பண்றாரான்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிடையாது. நெறைய பேர் பண்றாங்க. பட் டிடிஎஃப் வாசன மட்டும் டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு நெறைய பேருக்கு தெரியுதுங்களா? யாருன்னா அத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு ஏன் உன்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாரி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. டிடிஎஃப் வாசன் மேல இருக்க வன்மத்த தான் கொண்டு போயிட்டு அதில போய் திணிச்சிருப்பீங்க. அவன் மேல இருக்க வன்மத்தெல்லாம் போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு வந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருக்க வன்மத்த வச்சு அந்த மீடியா சேனல்ஸ்லாம் அறுவடை பண்ணியிருக்கானுங்க. இதுதான் நடந்திருக்கு. இது நெறைய இடத்துல நானும் பேசியிருக்கேன். பட் அது யாரும் பெருசாலாம் எடுத்தது கிடையாது. டிடிஎஃப் வாசன் நான் அடிச்சு சொல்றேன் பாருங்க. இப்போ 2024 இன்னும் ஒரு 6 வருஷம் டைம் இருக்குங்க. இந்த 6 வருஷம் டைம்க்குள்ள டிடிஎஃப் வாசன் வந்து எதனா ஒரு கட்சியில இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கட்சியில இணைஞ்சு டிடிஎஃப் வாசனுக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லன்னா டிடிஎஃப் வாசன் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளா தான் தெரியும். பட் இப்ப ஒரு 6 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது தான், நான் எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கனா ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கங்க. இல்ல டவுன்லோட் பண்ணி கூட சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். டிடிஎஃப் வாசன் ஏன் அப்படி பூஸ்ட் அப் பண்றாங்கன்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அத நான் பேசுனேன்னு வச்சுக்கங்களேன், என்னடா இப்படிலாம் நீ பேசுறியா? அப்படின்ற மாரி தான் வரும். டிடிஎஃப் வாசன் யாரு? டிடிஎஃப் வாசனோட பேக்கிரவுண்ட் என்ன? அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து
எதனா ஒரு நியூஸ்ல போட்டீங்கன்னா, இவனுக்கு வேணும்டா அப்படின்ற மாரி தோணும். பட் தொடர்ந்து அவன அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இவன் என்னடா தப்பு பண்ணான்? இவனுக்கு மேல நெறைய பேர் தப்பு பண்றானுங்க. அவனெல்லாம் விட்டானுங்க. இவன போய் ஏன் அடிக்கிறானுங்கன்னு ஒரு பரிதாப உணர்ச்சி வரும். இத தான் அவங்க அறுவடை பண்றாங்க. இத வந்து வச்சு டிடிஎஃப் பசங்களுக்கு ஓட்டா மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மாறும். இன்னும் வரப்போற நெறைய விஷயங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். இதெல்லாம் எனக்கு யார் சொல்றா? எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து எப்படி சொல்றது? மூளைய யூஸ் பண்ணாலே போதும். பெருசாலாம் ஒண்ணும் தேவை கிடையாது. மூளைய யூஸ் பண்ணாலே போதும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரே கண்ணோட்டத்துல வந்து இந்த விஷயத்த வந்து பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா, எனக்கு வந்து பர்ட்டிகுலரா வந்து எனக்கு இந்த ஆக்டர பிடிக்கும், இந்த ஆக்ட்ரஸ பிடிக்கும் அப்படின்ற மாரிலாம் எனக்கு கிடையாது. ஓகே உங்களோட நடிப்பு நல்லா இருக்கும், பிடிக்கும், படத்துக்கு போறோமான்னா, அது வேற கத. ஓகே. இவன் வந்து ஒரு ஹீரோவா நடிக்கிறான். தலைவா நீ தான் அடுத்து வந்து சிஎம் ஆகணும். நீ தான் வந்து மக்கள காப்பாத்தணும். நீ தான் வந்து நாட்ட ஆளணும் அப்படின்றத வந்து எத வச்சு நீங்க ஒருத்தன வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க? இப்போ ஒருத்தர் படம் நடிக்கிறாருன்னா, அவருக்கான வேலை அது. அவரு சம்பளம் வாங்கிட்டு தான் அந்த படம் நடிக்கிறாரு. அந்த வேலைய அவரு பார்க்குறாரு. ஆனா, அவர எப்படி நீங்க எத பேஸ் பண்ணி அவர நீங்க வந்து அரசியலுக்கு வரணும், நீங்க வந்து சிஎம் ஆகணும்னு சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சுங்க. ஒரு பாத்ரூம் உள்ள போய் உட்கார்ந்துக்குங்க. பாத்ரூம்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு, ஃபோன் கீன்லாம் வெளில வச்சுட்டு போய் உட்கார்ந்து முக்கியம்னே யோசிங்க. ஏன் இவன் வந்து அரசியலுக்கு வரணும்? ஏன் அரசியல் வந்தா அப்படி என்னதான் பண்ணுவான் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இத பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் வரும். அந்த விஷயத்த பத்தி நான் பேசுனா கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே செம்ம காண்டாவீங்கன்னு நெனைக்கிறேன். அதையும் நான் பத்தி பேசி தான் ஆகணும். நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் சம்மந்தமே இல்லாம இப்ப இறங்கி களத்துல நெறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பாலாவும் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு பாலா தெரிஞ்சு லாரன்ஸ் ஒரு பலியாடு ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தூரத்துல இல்ல. கூடிய சீக்கிரமா அது நடக்கும். ஏன்னா, இதுக்குள்ளேயே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. லாரன்ஸ் வந்து விஜய் அளவுக்கு பெரிய ஆக்டர் கிடையாது. அஜித் அளவுக்கு பெரிய ஆக்டர் கிடையாது. கமல், ரஜினி அந்த அளவுக்கு பெரிய ஆக்டர் கிடையாது. அவர் வருஷத்துக்கு 2 படமோ, இல்ல 1 படமோ எப்பனா தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா, அவருக்கு எப்படி அவ்வளோ காசு வந்துச்சு? அவருக்கு பேக்கிரவுண்ட் என்ன? அவருக்கு ஏன் அவ்வளோ காசு வந்துச்சு? எப்படி வந்து இவரு வந்து அவ்ளோ டிராக்டர் வந்து டொனேட் பண்றாரு. அவ்ளோ ஆட்டோ டொனேட் பண்றாரு. யாருன்னா இதுவரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து பார்க்கும்போது, ஓகே ஏதோ மனுஷன் பண்றாரு அப்படின்ற மாரி தெரிஞ்சது. ஆனா, இப்போ ரீசென்ட்டா நடக்க வந்து நெறைய விஷயங்கள் நடந்து தான் இருக்கு. இப்போ நானும் என்னால முடிஞ்ச வந்து ஒரு சில விஷயத்த நான் பண்றேன். இப்போ முஸ்லீம்ல வந்து ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. அத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். பட் நான் பண்றத வந்து வெளியில எங்கேயுமே பெருமையா சொன்னது கிடையாது. இப்ப நான் அத சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நான் சொல்றதோட நிறுத்தியிருக்கேன். எங்கேயுமே போய் நான் வந்து ப்ரூஃப் காட்டுனது இல்ல, எவிடன்ஸ் காட்டுனது நான் பண்றது. என்னோட மனசோட திருப்திக்காக நான் பண்ற ஒரு சில விஷயங்கள் அது. ஸோ இத வந்து ஒருத்தவங்க பண்றாங்கன்றபோது வெளிப்படையா பண்றாங்க, வீடியோ போடுறாங்க, 4 பேருக்கு தெரியுது. ஸோ ஓகே அவங்க சொல்ற ரீசன்னா இத பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே பண்ணா நல்ல விஷயம் தான். தப்பே கிடையாது. அர்ஷஸ் சாய் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க பண்றாங்க. முன்னேற்பாடு முயற்சி பயணம்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் பண்றாங்க. அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா, எக்ஸ்ட்ரீமா மாஸ் லெவல்ல வந்து பண்ணது கிடையாது. இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு எங்கிருந்து இவ்வளோ ஃபண்ட் வருது? எங்கிருந்து இவ்வளோ காசு வருது? அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் போய் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருக்கிற ட்ரஸ்ட்ல வந்து யாரும் காசு போடாதீங்கன்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அவ்வளோ காசு கிடைச்சது? எங்கிருந்து அவ்வளோ காசு வருது? ஏங்க ஒரு டிராக்டரோட ரேட் என்ன தெரியுங்களா? அவரு டிராக்டர் ஒண்ணு டொனேட் பண்றாரு. அவ்வளோ ஆட்டோ டொனேட் பண்றாரு. லேப்டாப்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. பட் நான் சொல்லும்போது உங்களுக்கு கடுப்பா தான் ஆகும். காண்டா தான் ஆகும். பட் எங்கிருந்து இவங்களுக்கு இவ்வளோ காசு வந்துச்சுன்னு யாருமே யோசிக்கல. நான் யோசிச்சேன். யோசிச்சதுக்கு அப்புறமா தோணுது. உனக்கு டவுட் வரலாம். ஏன்டா ஒருத்தன் ஹெல்ப் பண்றான். அவன போய் குறை சொல்றியாடான்ட்டு. இத நான் குறையா சொல்லல. பண்ணட்டும், பண்ண வேணாம்னு நான் சொல்லல. கொஞ்சமா யோசிங்கன்னு தான் சொல்றேன். எங்கிருந்து அவ்வளோ ஃபண்ட் வந்துச்சுன்னு தான். ஏன்னா, யார நீங்க நினைச்சீங்கன்னா விஜய் பண்ணலாம், அஜித் பண்ணலாம். ஏன் இவங்க பண்ணல? இவங்க ஏன் பண்றாங்க? அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அத நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ இத நீங்களே பார்த்துங்க. நான் ஃபுல்லா டீட்டெயிலா வந்து இத பத்தின விஷயங்களும் எனக்கு ஃபுல்லாவே தெரியும். அத வந்து நான் டீட்டெயிலா பேச விரும்பல. ஏன்னா ஓப்பனா நான் போட போறதில்ல. இதுக்கப்புறம் இந்த மாரியான வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிகலா இருக்கிற பிரச்சனைய பத்தி பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் மெம்பர்ஷிப்குள்ள தான் போகப்போது. ஏன்னா ஓப்பன்ல வச்சுனா தேவையில்லாம பிரச்சனை. மெம்பர்ஷிப் பேசிக்கா வந்து YouTubeல என்ன இருக்கு? ரூ. 30 ஏதோ இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மெம்பர்ஷிப்ல தான் நான் போட போறேன் இந்த வீடியோஸ் எல்லாமே. போய் பார்க்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும், கரண்ட்டா என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா நான் கேரண்டி. அது வாரத்துக்கு ஒரு வீடியோவோ, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வீடியோவோ அந்த மாரி தான் வரும். பட் ரெகுலரா அந்த வீடியோலாம் போட முடியாது. ஏன்னா, அதுக்கான நெறைய வேலைகள் பண்ணணும், நெறைய ரிசர்ச் பண்ணணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, ஒரு விஷயத்த நான் மட்டும் தான் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் பண்ண போறதில்ல. மீடியாஸ்ல வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா, அவங்க 4 இடத்துக்கு போறவங்க, 4 பேர் பேட்டி எடுக்கிறவங்க, இவங்க எல்லா விஷயமும் தெரியும். அவங்க கிட்ட இருந்து அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பைட்ஸ் வாங்கி அத தான் வந்து நான் போடுற வீடியோலயே அங்கங்க வந்து நடுவுல நடுவுல சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் நான் இப்போ வந்து ஃபுல்லா நான் பண்றேன்னு நெனைக்கிறேன். முக்கியமா வந்து ஒரு காலத்துல ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எங்கனா ஒரு இடத்துல ஒரு நியூஸ் சேனல் இருந்திருக்கும். சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:30 மணிக்கு நியூஸ் போடுவான். எங்க தாத்தா 8:30 மணி ஆனா போய் உட்காந்துப்பாரு. அந்த நியூஸ் ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு அன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துருவாரு. ஏன்னா, அவங்க ஃபில்டர் பண்ணி போடுவாங்க. எந்த நியூஸ் முக்கியமா வந்து மக்களுக்கு போய் சேரணும்னா, அவங்க இருக்கிற டைம் 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துல அந்த 24 ஹவர்ஸ் நடந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த
முக்கியமான நியூஸ சுருக்கணுமோ, சுருக்கி தான் கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. நான் சன் நியூஸ் மட்டும் சொல்லல. பொதிகையா இருக்கட்டும், டிடியா இருக்கட்டும், நெறைய சேனல்ஸ் இருந்துச்சு. அவங்க எல்லாமே அத தான் பண்ணாங்க. ஆனா, இப்போ அப்படி கிடையாது. ஏகப்பட்ட நியூஸ் சேனல் ஆச்சு. ஏகப்பட்ட நியூஸ் சேனலும் 24/7 ரன் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப 24/7 ரன் ஆகுதுன்னா, அவங்க எல்லாருக்குமே கன்டென்ட் தேவை. அப்படி கன்டென்ட் தேவைன்னா, அவங்க என்ன பார்க்குறாங்களோ, அவங்க என்ன தெரியுதோ, கண்டத போட்டு தான் ஆவாங்க. கண்டத போட தான் செய்வாங்க. இது எல்லாத்தையும் இந்த நியூஸ் சேனல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பத்தாததுக்கு ஒரு சில யூடியூப் சேனல்ஸும் வந்து நாங்க மீடியான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டரே இருக்கு. இத எப்படி இவங்க ஃபாலோ பண்ணாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸுமே வந்து தான் மீடியா, நான் வந்து நியூஸ வந்து கேதர் பண்றேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சண்டை சேனல் நம்ம ஊர்ல வந்து இருக்கு. சண்டை சேனல்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க. என்ன சேனல்ன்றது. அது சான்ஸ்கிரிட்ல வந்து அவங்க வேற பேர் வச்சிருப்பாங்க. சண்டை சேனல் வச்சுக்கங்களேன். சண்டை ரகல அப்படின்றத வச்சுக்கங்க. அந்த சேனல் வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து காண்டாயி போய் ஜட்ஜ் வந்து ஒரு ஆர்டர் குடுத்திருந்தாரு. இந்த மாரி எதுக்கு இவங்கலாம் பண்றாங்க? ஏன் பண்றாங்க? இவங்களுக்கெல்லாம் யாரு இந்த மீடியான்ற அந்தஸ்து குடுத்தது? யூடியூப்னா யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் வேலைய மட்டும் பாரு. இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்காதன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணவே கூடாது பேரு. டிவி, மீடியாலாம் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தூக்கிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுருச்சு. ஒரு ரீசென்ட்டா ஒரு 4 வருஷமா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத கேள்வி கேட்கறது யாருமே கிடையாது. இது எப்படி கேள்வி கேட்கறது ஆள் கிடையாதுன்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம கலைஞர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுல தமிழ்ல மட்டும் தான் போர்டு இருக்கணும். வேற லாங்குவேஜ்ல போர்டே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சின்னதா எங்கனா பேர் வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க ரோட்ல போய் பாருங்க, எத்தன கடையில அந்த பேர் இருக்கு. எனக்கு இந்த நியூஸ் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வந்து கருணாநிதி வந்து சொல்லியிருந்தாரு ஒரு காலத்துல. பட் அதுக்கப்புறம் அத யாரும் ஃபாலோ பண்ணல. இன்ன வரைக்கும் வந்து இங்கிலீஷ்ல தான் பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் படத்துக்கே கூட அப்படிதான் பேரு நான் வச்சுட்டு இருக்காங்க நெறைய இடத்துல. அது எந்த கணக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது யாருமே கேள்வி கேட்கறதில்ல, ஃபாலோ பண்றதில்ல அப்படின்றத நினைக்கும்போது தான் வந்து எனக்கு என்னதான் நடக்குது உள்ளன்றது ஒரு கன்ஃப்யூஷன்லே இருக்குது. இப்ப அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து கன்டென்ட் தேவ. கன்டென்ட் தேவன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா செய்வாங்க. சும்மா போறவன கூட நிக்க வச்சு பேட்டி எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற வாய புடுங்கி அத ஒரு ட்ரெண்ட் ஆக்கி, அத ஒரு பிரச்சனையாக்கி, அத பத்தி ஒரு வாரம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ வந்துட்டு ரீசென்ட்டா சொல்றேன். சரத்குமாரோட ஒரு வீடியோ வந்துச்சு. மாமனார் கூட மருமகன் டார்ச்சர் பண்றாரு மாமனார போட்டு. மருமகன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் குடுக்குறாரு சரத்குமாருக்கு அப்படின்ற மாரி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கமெண்ட் வந்து திட்டி வச்சிருப்பானுங்க. யார போட்டு சரத்குமாரையும் சரி, அவன் மருமகனும் சரி எல்லாரையும் போட்டு. இது வந்து இவன் பண்ணவே தேவையில்ல. பண்ணியிருக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க மீடியான்னு சொல்றாங்கன்னா, இவங்க அத பண்ணியிருக்க கூடாது. ஆனா பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்கன்னா, அவனுக்கு தேவை கன்டென்ட். அத வச்சு மில்க் பண்ணணும். அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே சம்மந்தமா ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோல வந்து இதுல இருக்க நடிகை யார் தெரியுமா? அப்படின்ற மாரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க போய் நின்னுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்கள எப்படிலாம் ஆக்கிபை பண்றாங்கன்னு மட்டும் பார்த்துக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கன்டென்ட்குள்ள ஒருத்தன் போய் ஆக்கிபை ஆனா கூட, அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட தான் குடுக்கும். அதுதான் இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாமே பண்ணிட்டும் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நடந்துட்டும் இருக்கு. நீங்க போய் பாருங்களேன், சம்மந்தமே இல்லாம ஒரு நியூஸ் சேனல்ல வந்து இந்த மாரி ஒரு போஸ்ட் வரும். மாஸ் காட்டிய நடிகர், மாஸ் காட்டிய நடிகை அப்படின்ற மாரி வரும். அப்படின்னா வந்து நடிகை ஃபோட்டோ, நடிகர் ஃபோட்டோ போட்டு எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. எதனா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை கன்டென்ட் கிடைக்கல. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா, அத தாண்டி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி பேச மாட்டாங்க. ஒரு பாட்டிக்கு வந்து கண்ல பிளாஸ்டர் ஒட்டுறதுக்கு முன்னாடி டேப் ஒட்டி விட்டாங்க. அத பத்தி யாரும் பேசல. போன மாசம் ஒரு 10, 20 நாளைக்கு முன்னாடி கொரட்டூர்ல ஒரு நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் ப்ளூ கிராஸ்ல வச்சாங்க. ப்ளூ கிராஸ் அந்த நாய் செத்து போச்சு. எதுக்குங்க அந்த நாய் செத்து போச்சு? அத பத்தி இவங்க நியூஸ் சேனல்ல யாரும் பேசல. அந்த ஓனர் பாவம் அழுதுட்டு இருக்காரு. ஸோ கடிச்சிருச்சு. அதுக்கான செலவுகள் எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஆனா கொண்டு போன நாய் வந்து இறந்து போச்சு. அதே மாரி ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு தானி அப்படின்ற ஒரு பேர்ல முடியக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து அங்க இருக்கிற நாயெல்லாம் கொன்னு கொன்னு சாக்கு மூட்டையில கட்டி கட்டி கொண்டு போய் பக்கத்துல இருக்க காட்டுல வச்சு எரிச்சிருக்காங்க. அது வந்து ட்ரெண்ட் ஆயி போயிட்டு இருக்கு. இத பத்தி யாரும் பேசல. அதே மாரி ரீசென்ட்டா ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அத பத்தி எந்த நியூஸ் சேனலும் பேசல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நெறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. இத பத்தி வந்து யாரும் பேசுறதும் இல்ல, கேட்கறதும் கிடையாது. எங்கன்னா வடக்குல வந்து ஆந்திராலயோ எங்கனா ஒருத்தர் நடந்துச்சுன்னா, அத பத்தி தான் பேசுவாங்க. ஈவன் தோ பரந்தூர் விமான நிலையத்துல வந்து இப்போ ரீசென்ட்டா 600 நாளைக்கு மேல ஒருத்தவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து வெளியில போச்சுன்னா, எந்த அளவுக்கு அசிங்கம்ன்றது வந்து யாருக்கும் தெரியல. அது எப்படி சொல்றது? லோக்கல் மீடியா விட்டுருங்க. இன்டர்நேஷனல் மீடியா அவங்கலாம் அந்த நியூஸ் மாட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், மொத்த தமிழ்நாட்ட முதற்கொண்டு இந்தியாவே காரி காரி துப்பிடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட போறது தமிழ்நாடு தான். அத வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்றத நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அது இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நாட்டுக்கு டெவலப்மென்ட் தேவை தான், தேவையில்லன்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது இவ்வளவு நாளா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ஒரு மீடியா உண்மையான ஒரு ஜர்னலிசம் பண்றவங்களா இருந்தா, இதுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும்ன்றது கூட கிடையாது. அந்த விஷயத்த இவங்க தான் வந்து பேசியிருக்கணும். அட்லீஸ்ட் இவங்க கவர் பண்ண அந்த மக்களோட உண்மையான நீடு என்ன? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அட்லீஸ்ட் வேற எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? வேற எதனா பண்ண முடியுமா? இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம எதனா ஒரு நடிகர் எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாருன்னா, அத வந்து கொண்டு வந்து டிபேட் நடத்துறதா இருக்கட்டும், அத வச்சு ஒரு மில்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாஸ்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு தான் இருக்கோம். ஆனா அது ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? நம்ம ஏன் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கோம்ன்றத பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் கொஞ்சமா அங்கங்க நான் வீடியோவும் போட்டுட்டுருக்கேன். இத புடிக்காம தான் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நான் வந்து வீடியோ வந்து சேனல் வந்து க்விட் பண்ண போறேன்றது. அது முக்கியமான ரீசன் என்னன்னா, ரீசென்ட்டா ஒரு 3 நாளா ஒரு சில பிரச்சனை நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுறாங்க. அதுல 4 பேர் போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் போடுறவன் கமெண்ட்ட டெலீட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படி இல்ல யாருனா ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா, அதுல போய் ரிப்ளை குடுக்குறான். அந்த ரிப்ளைக்கு 4 பேர் ரிப்ளை குடுக்குறாங்க. சண்டை போடுறாங்கன்னா, அவன் கரெக்ட்டா அவன் போட்ட கமெண்ட்ட வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே நிக்குது. சம்மந்தமே இல்லாம வந்து நம்ம சேனலோட ஃபேன்ன்ற பேர்ல இன்னொரு சேனல்ல போய் சண்டை போடுறதா இருக்கட்டும். அந்த சேனல்ல போயிட்டு, "ஏய் இந்த சேனல்ல பார்த்தா நீ காப்பி அடிச்சு வீடியோ போடுறியா?" அப்படின்ற மாரிலாம் வந்து அங்க போய் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் நெறைய பேர் இந்த மாரி கன்டென்ட் போட்டுருக்காங்க. அத பார்த்து தான் நானும் பண்றேன். கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணணும்னு நெனச்சு தான் நான் பண்றேன் அப்படின்றத ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பேன். இத நான் ஆரம்பத்திலே ஒத்துக்கிறேன். இந்த மாரி நெறைய சேனல் இருக்கு. அத பார்த்து தான் நானும் பண்றேன். எக்ஸாக்ட்டா வந்து ஒரிஜினல் கன்டென்ட் நான் காப்பி அடிக்கல. இதுவே தேர்ட் பார்ட்டி கன்டென்ட் தான். அப்படி இருக்கும்போது அதுதான் நானும் பண்றேன். ஸோ எனக்கும் ஸ்டோரீஸ் அனுப்புறாங்க. அப்படி எனக்கு ஸ்டோரீஸ் அனுப்புனா கூட Redditல வந்து எனக்கு பேஜ் இருக்கு. Redditல நான் ஸ்டோரி வாங்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் கேட்டு வாங்குறேன். இந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் வாங்கி தான் போடுறேன். இந்த பிரச்சனை வந்துச்சுன்றதுக்காக தான் ஸ்டோரி சொல்றவங்களுக்கு வந்து நான் காசும் குடுக்குறேன்னு சொல்லி நான் அந்த அந்த ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். நெறைய பேர் ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு ஏன்டா நம்ம ஸ்டோரி வரல, நம்மளுக்கு காசு வரலன்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஸ்டோரி நம்ம சேனல்ல போஸ்ட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு காசு வந்துரும். ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறதும். ஸோ இத வந்து ஏன் இவன் இப்படி உஷாராயிட்டான் அப்படின்றதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் பண்றாங்க? எதுக்கு பண்றாங்க? இவங்களுக்கு என்னதான் வேணும்ன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. இதெல்லாம் எவன் பண்றான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ப அந்த மத்த சேனல பத்தி இங்க வந்து பேசுறது, இங்க பேசுனோனே நம்ப ஆளுங்க ட்ரிகர் ஆயி அந்த சேனலுக்கு போறது, அந்த சேனலுக்கு போனா இவன் போட்ட கமெண்ட்ட டெலீட் பண்ணிட்டு, அந்த சேனல்ல போயிட்டு, அந்த சேனல்ல இருக்கிறவங்களுக்கு முட்டு குடுக்குறது. அங்க போய் என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல வந்து இவன் தான் வந்து இவங்கலாம் வந்து ஆள் வச்சிருக்கான். இவனோட ஆள் தான் இவங்கலாம். இவங்க அதனால தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சேனல்ல போயிட்டு கமெண்ட் பண்றது, பிரச்சனை பண்றது, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ, சில மாசத்துக்கு முன்னாடியோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்படி தான் சேனல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டானுங்க. ரிப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெசேஜ் அனுப்புறானுங்க. இந்த மாரி வந்து "நீ இந்த மாரி வீடியோ போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. இந்த மாரிலாம் போடாத. இந்த மாரிலாம் போட்டா உன் சேனல வந்து தூக்கிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போட்டுருக்காங்கன்னா, பேக் டூ ரிவென்ஜ் சேனலோட ஃபாலோவர்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தியாகிக்கு அனுப்புனேன். "இங்க பாருங்க பிரதர் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு தெரியும். பட் உங்க பேர்ல இப்படி நடக்குது" அப்படின்னு சொன்னோனே, அவரு "இத கண்டுக்காதீங்க" அப்படின்னு சொன்னாரு. நானும் அத கண்டுக்கல. இப்ப நான் பேசக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுல போய் வந்து அந்த பொண்ண கெட்ட வார்த்தையில திட்டுறதா இருக்கட்டும், என் பேர சொல்லி திட்டிட்டு வந்திருக்கானுங்க. இது ஏன் பண்றானுங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. நான் போய் பார்த்தோனே எனக்கே கடுப்பாயி போச்சு. சரி நம்ம போய் டைரக்ட்டா இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. சரி அவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். அப்படி கமெண்ட் போட்ட ஒரு சில பேர நான் பிளாக் பண்ணியும் விட்டேன் நம்ம சேனல்ல இருந்து. ஸோ இந்த மாரி வேலைகள்லாம் பார்க்குறானுங்க. ஏன் பார்க்குறானுங்க? எதுக்கு பார்க்குறானுங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன சுத்தல்ல விடலாம் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. நான் சுத்தல்ல விட போகக்கூடிய ஆளும் கிடையாது. நான் பேசுறதுக்கு வேணா அப்படி பேசுவேன். பட் நான் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, அது எங்க நடக்குது? ஏன் நடக்குது? யார் பண்றாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிய வந்துரும். அத நான் கண்டுக்கவும் மாட்டேன். நான் பாட்டுக்கு வீடியோ போட்டே போயிருவேன். இப்ப நான் வீடியோ போடுறதுக்கு ரீசனே அதான். ஏன்னா, நான் போடுறேன் ஒரு கன்டென்ட் போடுறேன்னா, அது வந்து என்டர்டெயின்மென்ட்ட மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ போடணும்னு நெனச்சேன்னா, நான் டெய்லி என்னால தொடர்ந்து பேய் வீடியோ போட முடியும். நல்லா யோசிச்சுக்கங்க. நேத்து நான் வீடியோ போட்டேன். இன்னைக்கும் வந்து ஒரு பேய் வீடியோ வரப்போது. தொடர்ந்து 10 நாளைக்கு கூட என்னால போட முடியும். பேய் வீடியோ கன்டினியூவா என்னால போட முடியும். அதனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸும் கிடைக்காது. அதனால உங்களுக்கு ஒரு நாலேட்ஜும் கிடைக்காது. அத பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்காது. உங்க டோபமைன் செக்ரேட் ஆகும். வீடியோ பார்க்கும்போது என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஒரு ஓகே நைட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு திகிலா இருக்கும். ஒரு விஷயங்கள் நடக்குது நமக்குள்ள அப்படின்றபோது, நம்ம அத பார்த்துட்டு நம்ம தூங்கிருவோம். பட் அந்த வீடியோலருந்து நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்றது எதுவுமே கிடையாது. ஸோ அததான் நான் பண்ணணும்னு நெனச்சு நெறைய இடத்துல நான் பண்ணிட்டும் இருக்கேன். அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே கண்டிப்பா நான் பேய் ஸ்டோரி போட்டுருவேன். இருக்கிற நாள்ல வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து 4 பேருக்கு சொல்லணும்னு நெனச்சு தான் நான் போடுறேன்ட்டு. அதையும் ஒரு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த கன்டென்ட்ட பார்க்குறவங்க மாரி தான் அந்த கன்டென்ட்டையும் பார்ப்பாங்க. தொடர்ந்து நான் பேய் வீடியோ மட்டும் போட்டேன்னா, அத நான் போடுறதுக்கு ரெடி தான். அது கன்டினியூஸா நான் வந்துட்டே தான் இருக்கும். அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் நடக்குது. அது ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பாலிடிக்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. அது நடுவுல கூட போட்டிருப்பேன். 3 வேர்ல்டு வார்ன்னு ஒரு விஷயத்த போட்டிருப்பேன். அது பேஸ் பண்ண நெறைய விஷயங்கள் இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அது யாரும் பார்க்கறது கிடையாது. இஸ்ரேலுக்கும், ஹமாஸுக்கும் நடக்கிற பிரச்சனையும் அத பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதே மாரி தான் ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடந்த வாரம் அதே தான். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த பக்கமும் ஒரு வாரம் நடக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் மட்டும் சொல்லல. என்ன மாரி நெறைய பேர் வந்து இந்த மாரி விஷயத்த வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க YouTubeல. ஆனா அவங்கலாம் ரீச் ஆனாங்களான்னு கேட்டா ரீச் ஆகல. ஏன்னா நம்ம மக்கள் அதுதான். எந்த விஷயத்த பண்ணா அறுவடை ஆகுமோ, அத தான் நம்ம மக்கள் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்ல வந்து இப்ப நான் ஒரு தம்ப்நெயில் வச்சேன்னு வச்சுக்கங்களேன், விஜய் வீட்டுக்குள்ள வந்த பேய் பதறிய சங்கீதான்னு போட்டேன்னா, அதுக்கு மில்லியன்ஸ்ல போகும் வியூஸ். உண்மையிலே அதான் நடக்கும். விஜய் வீட்டுக்குள்ள வந்த பேய் பதறிய சங்கீதா அப்படின்னு நான் போட்டேன்னா, அவ்ளோ வியூஸ் வரும். எனக்கு அப்படி பண்றதுக்கு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது.
பண்ணலாம். பட் எனக்கு அது பண்ணவும் தெரியாது. ஏன்னா பண்ண போறது கிடையாது. பண்ணேன்னு நெனச்சுக்கங்களேன், இது வந்து பார்க்குற வியூஸ் வந்து டைவர்ட் பண்ற மாரியா இருக்கும். ஸோ அதனால அத நான் பண்ணல. இதுதான் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுதான் வந்து நம்ம மக்கள் போய் ட்ராப் மாரி போய் விழுந்து, அத வந்து ப்ரமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. போடுற கன்டென்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது பாருங்க. என்டர்டெயின்மென்ட்க்கு ஒரு நாள் நான் போடுறேன்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நாலேட்ஜ், உங்களுக்கு அவேர்னஸ் வரதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்த நாள் என்டர்டெயின்மென்ட்க்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறேன்னா, அதுலருந்து எந்த விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்களோ, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் அத நான் பண்றது. தயவு செஞ்சு யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு வந்து ரீசனே அதுதான். ஸோ உங்களுக்கு சுத்தி என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பேசுறதுக்காக தான் வந்து இந்த சேனலே நான் ஆரம்பிச்சது. ஸோ அத வந்து என்னால ஸ்டார்ட்டிங்கே வந்து கொண்டு போக முடியல. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேஜ் ஸ்டோரிலாம் நான் போட்டே வந்தேன். ஸோ என்ன ஒரு 4 பேருக்கு தெரியுது. ஸோ இவன் ஒரு விஷயம் சொல்றான்னா, அது கரெக்ட்டா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பேஜ் ஸ்டோரிஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அத விட்டுட்டு நம்ம ஒரேடியா டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சேனல வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பரவால்ல. இந்த மாரி வந்து பிளாக் பண்றது, ரிப்போர்ட் பண்றது இந்த மாரி வேலைலாம் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு பண்ணணும், என்ன திட்டணும்னு நெனச்சீங்கன்னா, Instagram வாங்க. அதில போய் நான் மானாவாரியா கூட திட்டுங்க. எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. குறிப்பா வந்து லேடீஸ கொண்டு வந்தெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. அது வந்து நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உங்க வீட்லயும் லேடீஸ் இருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா?